உலகத்தில் இருக்க பல்கலைக்கழகங்கள்லாம் அவர் சேர்த்து வைத்த பொக்கிஷத்தை எடுத்து பார்த்து உபயோகப்படுத்துறார். ஸ்ரீ வைஷ்ணவன்.com ஸ்ரீ ராமானுஜ மேகமேளா 74 சிம்மாசனாதிபதிகள் சேர்ந்த வழிவந்தவர்கள் சேர்ந்து யோசனை பண்ணிச்சு. அது ராமானுஜருடைய யோசனையா தான் இருக்கும். அவர்கள் சேர்ந்து இன்றைய காலகட்டத்தில் எப்படி சம்பிரதாயத்தை நடத்திக் கொள்ள முடியும்? ராமானுஜர் அந்த காலத்தை மாற்றம் கொண்டார். மாற்றம் ஒன்றே மாறாது என்பதை ராமானுஜர் புரிந்து கொண்டார். அதற்படி செய்ததால் தான் இன்றும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கூட்டத்தில் காலையில பாத்தீங்கன்னா முதல்ல சகஸ்ரநாமம் சொல்லி ஆரம்பிச்சோம். வடகலை சம்பிரதாயம் இருக்குது. வரும் காலத்தில் நம்ம எல்லா ஆச்சாரிய புருஷர்களும் சேர்ந்து இவர்களை எல்லாம் இன்க்ளூசிவிட்டி பாடுறது. அதனால நிச்சயமாக நம்ம இணைந்து வைணவத்தை வளர்க்கக்கூடிய ஆச்சாரிய புருஷால் தான் அதுக்கு வழிநடத்தின்னு போக முடியும். நமக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. சம்பிரதாயத்தை விட்டு கொடுக்க போறதில்ல, அது தெளிவா இருப்போம். ஆனா நம்ம எல்லாரும் நிச்சயமாக ஒன்னா இருப்போம். இந்த ஆச்சாரிய இந்த சபாங்கிறது அனைவருக்குமான பாலமாக, அதாவது அரசுக்கும் நம்ம சம்பிரதாயத்துக்கும் மற்ற நம்ம சம்பிரதாயத்தில் வடகலை தென்கலைக்கும் மற்ற சமயங்களுக்கும் ஏன் மற்ற மதங்களுக்கு கூட ஒரு பாலமா இருக்கும். அது ஒரு காலம் வரும். ஏன்னா இவ எல்லாரும் ஒன்னா இருக்கா, எப்படி செய்யணும்னு அவன் சொல்லுவாங்க நமக்கு. அதனால நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்க்கக்கூடிய அதே நேரத்தில் நம்ம சம்பிரதாயத்தை மாற்றாமல் நிலைநிறுத்தி சம்பிரதாயப்படி நம்ம சம்பிரதாயம் வடநாடுல இங்க நம்மளதான் இந்த 5000 பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. பெரிய இது நினைக்கிறோம். அங்க ஏறக்குறைய 50 லட்சம் பேர் சிஷ்ய பரிபாலனை பண்ணி அப்படி வந்தா மினிஸ்டர் எல்லாம் வந்து கீழே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி செய்கின்ற பல பேர் வடநாடுல, ஆனா முக்கியமாக பக்ஷர்ல வந்திருக்காரு. நமக்கு அவரை பற்றி தெரியாது, அவருடைய சிஷ்யன். அதனால அவரை பற்றி ஒரு நிமிடம். இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ராமானுஜர் நமக்கு பிற்பாடு பல ஆச்சாரங்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலம் தம்முடைய சம்பந்தம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பேர் உபகாரம் செய்திருக்கிறார். அந்த உபகாரத்தை நாம் எல்லோரும் சிந்தித்து ஆச்சாரிய புருஷர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்களை அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. இதை முக்கியமான குறிக்கோளாக கொண்டு பகவத் ராமானுஜாரிய தென்னாச்சாரிய சம்பிரதாய சபை என்பது ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த சபையிலே அனைவரும் கூடியிருந்து இந்த எம்பெருமானாருடைய கைங்கரியங்களை செவ்வனே நிறைவேற்ற வேண்டும் என்று ருக்மணி நாயக்கான ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமானுடைய திருவடிவாரத்துல பிரார்த்தித்துக் கொண்டு பெருமானுடைய அனுகிரகம், ஆச்சாரியருடைய அனுகிரகம் இந்த குழுல கூடியிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏற்பட்டு மேலும் மேலும் ஆச்சாரிய கைங்கரியத்தில் ஈடுபட்டு அதற்கும் இந்த சம்பிரதாய அர்த்தங்கள் போய் சேர்ந்து முயல வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். 74 சிம்மாசனாதிபதிகள் சேர்ந்த வழிவந்தவர்கள் சேர்ந்து யோசனை பண்ணிச்சு. அது ராமானுஜருடைய யோசனையா தான் இருக்கும். அவர்கள் சேர்ந்து இன்றைய காலகட்டத்தில் எப்படி சம்பிரதாயத்தை நடத்திக் கொள்ள முடியும்? ராமானுஜர் அந்த காலத்தை மாற்றம் கொண்டார். மாற்றம் ஒன்றே மாறாது என்பதை ராமானுஜர் புரிந்து கொண்டார். அதற்படி செய்ததால் தான் இன்றும்